பிஎஸ்என்எல் சிம் கார்டு மேலே மக்களையே திடீர் மோகம். காசு கம்மியாக இருக்குது. அதான் 4G 5Gங்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ப்ரைஸ் மட்டும் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அது மட்டும் தான் ப்ராப்ளம். நம்ம ஸ்லோவாகவே நடந்துக்கிறோமே வாழ்க்கையில். ஃபாஸ்ட்டாக போய் என்ன கண்டோம், ஃபாஸ்ட்டாக போய் பள்ளத்தில் தான் இப்போ விழுந்துருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரீயாக விட தான் செய்வான், அப்புறமா தான் வைப்பான் ஆப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றுவான். அவங்க 1.5 GB தராங்கல்ல, இவங்க 2 GB தராங்களா, அதை விட கம்மியாகவே இருக்குல்ல. நம்ம நேரத்துக்கு அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணோம். அம்பானி அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரேட் ஏற்றி விட்டார். 3G இருக்கிறதையும் பிஎஸ்எல்ல யாரும் எடுக்கல. இப்போ 4G 5G வர நேரத்தில் இப்போ எல்லாம் ஃபுல்லாக லான்ச் ஆகிட்டாங்க. நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜனோ. நம்ம இப்போ நிற்கிற இடம் மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் ஆஃபீஸு. சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய பார்வை பிஎஸ்என்எல் மேலே திரும்பி இருக்குது. அதற்கு காரணம் மற்ற நெட்வொர்க்குடைய விலை ஏற்றம் தான். அதன் காரணமாக ஆஃபீஸ் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி சிம் கார்டு வாங்குறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக அஃபீஷியல்ஸ்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் பல கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு முன்னாடி ஜியோ சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே இப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நார்மலாக ஒரு பேசிக்காக இப்போ 199க்கு இருந்தது, அது 239 மாற்றிட்டாங்க. 239 இருந்ததெல்லாம் 300 கொண்டு போயிட்டாங்க. அப்போ நான் நடுத்தர மக்கள் ரீசார்ஜ் பண்ணோன்னா அவங்களாம் என்ன பண்ணுறது? மாதம் இதுக்காகவே ஒரு 300 ஒதுக்குனா எங்கே போகிறது 300க்கு? இது மேற்கொண்டு இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ப்ரோ. இதில் என்ன வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இவன் இப்போ தான் ஸ்டார்டிங்கே பண்ணுறான். இப்போ ஜியோ சினிமான்னு ஒன்று விட்டுருக்கான். எல்லா மேட்ச் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்றான். ஸ்டார்டிங் ஃப்ரீயாக விட தான் செய்வான், அப்புறமா தான் வைப்பான் ஆப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றுவான். இதில் அந்த ஸ்டார்டிங் ரேட்டு கம்மியாக விட்ட மாதிரி ஃப்ரீ சிம் விட்டான், அப்புறம் காசு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னான். இப்போ அவன் மயனை கல்யாணம் வச்சா மொத்தத்தையும் ஏற்றிட்டான். அவங்க இஷ்டமாக எல்லாம் பண்ணின்னு போகிறாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? மாற தான் போவாங்க. அவங்க பட்டுன்னு 140 ரூபா, அது 240 ரூபா பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தோராயமாக இப்போ எனக்கு ஒரு 700 ரூபா சம்பளம் வச்சுக்கோங்களேன். இப்போது நான் போய்ட்டு ஒரு 1 முன்னால் வந்துட்டா அந்த 50 ரூபா லெஸ் ஆகும் இல்லையா? அதுதான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம டப்பா டான்ஸ் ஆடுற வரைக்கும் வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த 700 ரூபா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்டிக்கிட்டு இருந்தீங்க மாதத்துக்கு? மாதத்துக்கு 240 ரூபா நான் கட்டிருக்கேன். திருப்பி ஒரு 50 மேலே ஜாஸ்தி பண்ணுறாங்க. 299 ரூபா கட்டணுமா ஒரு மாதத்துக்கு. அதேமாதிரி நான் மாற்ற போகிறேன். பிஎஸ்என்எல் சிம் கார்டு மேலே மக்களையே திடீர் மோகம். காசு கம்மியாக இருக்குது. அதான் காசு கம்மியாக இருக்குது. பிளான் எல்லாமே இப்போ மற்ற நெட்வொர்க்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாமே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அம்பானி அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரேட் ஏற்றி விட்டார். எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது இந்த ஹைக்கு? அதான் இந்த ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 600 to 700 அந்த ரேஞ்சில் ஆகுது. இது ஆல்மோஸ்ட் 1 டே சேலரி மாதிரி ஆகிடுது இல்லை. அது அஃபோர்ட் பண்ண முடியல. ஆல்ரெடி ரெண்டு சிம் கார்ட்லேனா இன்கமிங் ஃப்ரீ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு எஸ்எம்எஸ் வரதுக்கோ கால் வரதுக்கோ யாருன்னா கால் பண்ணாங்களா தெரியும். பட் இன்கமிங்குமே எந்த சிம்லேயே ஃப்ரீ இல்லை. வேலைக்கு போகாதவங்க இப்போ வயசான பாட்டி ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்கமிங் மட்டும்தான் இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் 300 400 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவங்களுக்கு முடியாதுல்ல. இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா ஊதியம் தரேன்றாங்க. 300 ரீசார்ஜுக்கே போயிடுச்சுன்னா மற்ற 700 வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. காசு ஏற்றிட்டே இருக்காங்க. இப்போ ஜியோவும் ஏற்றிட்டாங்க, ஏர்டெல்லும் ஏற்றிட்டாங்க. எல்லா சொல்ல இப்போ பிஎஸ்என்எல் கம்மியாக இருக்குது. அதனால் எல்லாருமே பிஎஸ்என்எல் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறல, திடீர்னு இப்போ இவ்வளோ சொல்ல பாதிப்பு தான். இப்போ அதான் அவங்க 1.5 GB தராங்கல்ல, இவங்க 2 GB தராங்களா, அதை விட கம்மியாகவே இருக்குல்ல. நம்ம நேரத்துக்கு அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணோம், கம்மியாக இருக்கிறது இதுக்கே ரீசார்ஜ் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் என்ன சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க? எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு பிஎஸ்என்எல் சிம் கார்டு தான் யூஸ் பண்ணேன் சார். பாஸ்ட்டு 30 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அவுட் ஆஃப் ஸ்டேட்டெல்லாம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, லட்சத்தீவு, அந்தமான் தீவுகள்லாம் போகும்போது இந்த பிஎஸ்என்எல் சிம் தான் நல்லா ஒர்க் ஆகுது. நல்ல கிளாரிட்டி கிடைக்குது. டவர் மெயின்டெனன்ஸு சிக்னல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு இதில் போகும்போது, ஒரு மலை பிரதேசத்தில் போகும்போது கூட எனக்கு எல்லா ஏர்டெல்லு வேறு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி வைக்கும்போது நான் பிஎஸ்என்எல் என் செல்லில் தான் வாங்கி பேசினாங்க. இப்போ ஜியோ, ஏர்டெல்லு, வோடஃபோனு இது எங்கேனா உள்ளே போனோன்னா நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃபு நான் இது வர மாட்டேது, சிக்னலே வர மாட்டேது. அதனால் ரொம்ப ப்ராப்ளம் ஆனால இப்போ என்ன பண்ணாங்க, இது 3G இருக்கிறதையும் பிஎஸ்எல்ல யாரும் எடுக்கல. இப்போ 4G 5G வர நேரத்தில் இப்போ எல்லாம் ஃபுல்லாக லான்ச் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வாங்கணும்னு சொல்லி இப்போ க்யூவில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ சர்வீஸில் இப்போ நல்ல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா? சிம் கார்டு வாங்க போனால் உடனடியாக ப்ரூஃப்லாம் கேட்டு உடனடியாக சிம் பக்காவாக சார், பக்காவாக ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது சார்.
ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. போனாலும் உடனே ரீசார்ஜு இதெல்லாம் அப்படி இப்படி எல்லாம் ரஃப்டாக பேசுகிறதில்ல, சாஃப்டாக பேசுகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா 3G டவர் தான் இருக்குது, இனிமேல் 4G அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? உங்களுக்கு இது ஓகேவா? ஆமாம் சார், நம்ம ஸ்லோவாகவே நடந்துக்கிறோமே வாழ்க்கையில். ஃபாஸ்ட்டாக போய் என்ன கண்டோம், ஃபாஸ்ட்டாக போய் பள்ளத்தில் தான் இப்போ விழுந்துருக்கோம். ஸோ நம்ம ஸ்லோவாக போயிட்டு நடந்தே போய்க்கிறோமே, அது பிறகு நம்ம BMW அதுக்கு பிறகு வாங்கிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்லோவாகவே போய்க்கிடுவோம். எப்பயும் போல் டவுன் பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருந்தோம், இப்போ அதே டவுன் பஸ்ஸில் போய்க்கிறோமே. நம்ம சேஃப்டியாக போய் இறங்கிட்டோம். இப்போ பள்ளத்தில் விழுந்த பிறகு தான் டவுன் பஸ்ஸோட அருமை தெரியுது. ஸோ அதுக்கு தான் டவுன் பஸ்ஸை தேடி வந்துருக்கு. எனக்கு வந்து 5G 4Gலாம் அந்தளவுக்கு ஹெவியாக யூஸ் இல்லை எனக்கு. ஸோ அது எனக்கு ப்ராப்ளமாக இருக்காது. எனக்கு பர்சனலாக அது 4G 5Gங்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ப்ரைஸ் மட்டும்தான் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அது மட்டும் தான் ப்ராப்ளம். இந்த சர்வீஸ்ன்னு போனால் அலைய விட்றாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் வேறு சிம் மாறினாங்க. இப்போ மீண்டும் பிஎஸ்என்எலுக்கு வர்றீங்க இல்லையா, அது ஓகேவா இருக்குமா? ஓகேவா இருக்குன்னா இப்போ எல்லாரும் மாறுறோம். நம்மளுக்கு என்னன்னாக்கா இப்போ அங்கங்கே நெட்வொர்க் கிடைக்கல. பஸ் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ 4Gக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. 4G பிஎஸ்என்எல் வந்து 3Gலேருந்து 4Gக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் 5Gக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பரவாயில்ல. அப்போ நெட்வொர்க் கிடைக்கும்ல, சர்வீஸ்லேருந்து எல்லாமே இப்போ எல்லா கஸ்டமரும் வர சொல்ல இவங்க ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுவாங்க இல்லையா, சர்வீஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக முன்னாடி எவ்வளோ சிம் கார்டு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு, நான் டெய்லி போகுது? இல்லை, நான் டெய்லி 30 பண்ணுவேன் என்னுடைய டார்கெட்டு. அதுக்கு மேலே இப்போ ஜாஸ்தியாக போகுது. ஒரு நாளைக்கு 150 பண்ணுறேன், 150 200 பண்ணுறேன் இன்றைக்கி. ஜியோ ஏர்டெல் எல்லாம் மறந்துடுவாங்க ஜனங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். லேண்ட்லைனே வீட்டில் தேவையில்லை, அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். சரி, இப்போ புது சிம் கார்டு வாங்குறாங்க இல்லையா, என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் வேணும்? ஆதார் நம்பர் தான் போதும் சார். ஆதார் கார்டு 2 சிம் வாங்கினோன்னா ஓட்டர் ஐடி, டிரைவர் லைசன்ஸ் எதாவது ஒன்று வாங்குவோம், அவ்வளோதான். சரி, வாங்குற சிம் கார்டு எவ்வளோ நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும்? மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் இப்போ ஆகும். இப்போ ரொம்ப குவியனால நைட்டு தான் ஆகுது, ஒரு 12 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ நம்பரை மாற்றுறவங்களே நீங்கள் நம்பர் மாற்றி கொடுப்பீங்க? மாற்றி கொடுப்போம் சார். இல்லைன்னா இப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? அதே சேம் தான் சார். அதில் வந்து பழைய நெட்வொர்க் வந்து போட்டு எடுக்கணும். பழைய நம்பரில் பேலன்ஸ் இருந்தால் தான் போட்டு வரும், இல்லைன்னா வராது. பழைய நம்பர்லேருந்து பிஓஆர்டி போட்டு ஒரு ஸ்பேஸு நம்பரு 1900 நிமிஷம் யூபிசி கோடு வரும். அது வந்து இங்கே லாகின் பண்ணால் மேக்ஸிமம் 3 டேஸில் லாகின் ஆகிடும். சரி, இப்போ ஒருவேளை அந்த பழைய சிம் கார்டில் பிளான் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சா ஆமாம் ரீசார்ஜ் பண்ணி தான் வரும். ரீசார்ஜ் பண்ணிட்டு உடனே நான் மாற்ற சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு 300 ரீசார்ஜ் பண்ணுறாங்க. 10 நாள் கழிச்சு வாங்குவோம், நான் பண்ணுவேன், அப்போ பண்ணி விட்டுருவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.